ஆடி 18 சுத்தமான கிச்சன் ஒரு நியூ பிகினிங் மாதிரி இருக்கும். எப்பயுமே இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுப்பேன். வரிசையாக வந்து அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுனால. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த கிச்சன் க்ளீனிங் vlog கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். க்ளீனிங்கோட ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, அன்றைக்கி செய்ய வேண்டிய ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்றது தான். அதை தான் பிளான் பண்ணேன். இன்றைக்கி பெசரட்டுன்றதுனால ஊற வச்சுருந்தேன். அதை அரைச்சிட்டு எடுத்து ஓரம் வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு க்ளீனிங்காக மிக்சியை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டீப் க்ளீனிங் இல்லை, நான் எப்பயுமே கொஞ்சம் தொடச்சி வச்சுருவேன்றதுனால அதை மட்டும் ஒரு ஸ்ப்ரே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னெல்லாம் வந்து வெளியே எடுக்கணுமோ, மேடையை வந்து க்ளீனாக இப்படி வச்சா மட்டும்தான் மேலே இருக்க கேபினெட்ஸை நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். மாடுலர் கிச்சன் இருக்க எல்லாருக்குமே இது ஒரு ப்ராப்ளம் தான். அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து இது மேலே எல்லாமும் இருக்கும். என்ன தான் நம்ம வந்து சிம்னிலாம் யூஸ் பண்ணாலும் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலுக்கு கொஞ்சம் பிசுக்கு வரதான் செய்யும். எப்பயுமே நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ப்ரே தான். இதை நிறைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கை வலிக்காமல் ஈஸியாக ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணாலே அந்த எண்ணெய் பிசுக்கே வந்து அப்படியே வந்துடும் ஸ்க்ரப்பரில். அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சிட்டு உடனே ட்ரை கிளாத்தை வச்சும் தொடச்சி எடுத்துருவேன். நான் துடைக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க பொருள் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி நான் எடுத்து க்ளீன் பண்ண போகிறதில்ல. எப்பயுமே வால் துடைக்கும் போது அதோடய ஸ்விட்சஸையும் சேர்த்து தொடச்சிருவேன், வெட்டாக இல்லாமல் ட்ரையாக. கிச்சன் மேடையும் அதே மாதிரி தான். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் இந்த ஸ்டீலில் அந்த நார் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தொடச்சிட்டேன். இப்போ இந்த கேபினெட் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு உள்ளே இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமும் சூப்பராக தெரியும். வால் டிஃப்ரென்ஸும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதாவது ஸ்டவ்வோட லெஃப்ட்டு ரைட்டு சைடை பிரிச்சுப்பேன். இந்த சைடு முதல்ல தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு எப்பயுமே இதே பேட்டர்னில் தான் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டவ்வோட லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டேன். இன்னும் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணி துடைக்கல. மேலேயும் கீழேயும் மேடையும் தொடச்சிட்டு இப்போ ஸ்டவ்வுக்கும் வந்தாச்சு. டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து தூங்க போவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போதும் அந்த மாதிரி தான். இருந்தாலும் நமக்கு தெரியாத சில அழுக்கு வந்து அதில் இருக்கும் தான். இப்போ துடைக்கும் போது நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெட் கிளாத்தில் தொடச்சிட்டு திருப்பியும் ட்ரை கிளாத்லேயும் தொடச்சிட்டேன். பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி மேடையிலலாம் நம்ம கை வைக்கிற இடத்துலலாம் வந்து அழுக்கு நல்லா பதிஞ்சிருக்கும். அது நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த இடத்துல மட்டும் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 tier ஆர்கனைசர் தான். சம் 400 அந்த மாதிரி வந்திருக்கும். நான் ஒரு 2 years கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உப்பு, புளி, டக்குன்னு எடுக்கிறது எல்லாமே வச்சுருக்கேன். டெய்லி வந்து ஸ்மூத்தி கொடுக்கறது அவனுக்கு கப்ஸு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து எண்ணெய், நெய், பெருங்காயம், மஞ்சப்பொடி, இது எல்லாமே. இந்த மணி பிளான்ட் பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த ஜாடியை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு வந்து அதை வச்சது தான். 3 daysக்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணியை மாற்றிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கணும், அவ்வளவுதான். காஃபி ஃபில்டர், இது ஒரு காஃபி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துலேயே நாங்கள் கப்ஸும் வச்சுட்டு காஃபி ஃபில்டர், மேலே வந்து டீயும் இதுவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பெசரட்டு சூப்பராக வந்திருந்தது. இதுக்கப்புறம் மீதி க்ளீனிங் ரொட்டீனையும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்குமே இன்றைக்கி இதே பிரேக்ஃபாஸ்ட்டு தான். தொட்டுக்கிறதுக்கு பொடி, அதே மாதிரி வெங்காய சட்னி. இங்கே இருந்த பொருள் எல்லாமே அந்த பக்கம் வச்சுருக்கேன். இன்னும் அந்த பக்கம் எதுவும் க்ளீன் பண்ணலை. இதோட ஒரு ஈவினிங் போல் தான் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்தது, துணி துவைக்கலை. இப்போ தான் வந்து வெயில் வந்திருக்கு. சரி துணியை துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு வந்து வாஷிங் மிஷினில் வேலையை முடிச்சுட்டு அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இங்கே மண் வந்து ஃபுல்லாகிடும் அப்படியே ஒரு அந்த காற்றடிச்சதுன்னா. அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு மார்னிங்லேருந்து யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுட்டேன். அப்போ தான் அந்த பக்கம் இருக்க மேடையை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். நாங்கள் எப்பயுமே நிறைய ஆர்கனைசர், இந்த உப்பு ஜாடி, அது எல்லாமே வந்து பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா நமக்கு க்ளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அங்கே ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையில்
கொஞ்சம் எடுத்து முளை கட்டுறதுக்கு வச்சுட்டேன். மீதி வந்து இன்றைக்கி ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் சைட் டிஷ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த பக்கம் க்ளீன் பண்ணதை ரொம்ப காமிக்கல. இங்கே வந்து நம்ம குக் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த மைக்ரோவேவ் அவனை தொடச்சிட்டேன், ஸ்டாண்டை ஓரமாக தள்ளி வச்சுட்டு மேடையும் க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ டின்னரும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு சிம்பிள் டிப் பாருங்கள். 1 டீஸ்பூன் டீ தூள், நம்மக்கிட்ட இருக்க ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து ஒரு 3-4 விசில் கத்த விட்டுக்கணும். இந்த சோலே மசாலாவோட சீக்ரெட் அதாவது இந்த இன்க்ரீடியண்ட்டே வந்து டீ பவுடர் தான். எந்த டீ பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் நீங்கள் துணியில் கட்டியும் அதில் போட்டு வைக்கலாம். நான் வந்து எப்படியும் ஃபில்டர் பண்ண போகிறேன்றதுனால அப்படியே போட்டேன். தேவையான அளவுக்கு வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா 4-5 வாட்டி கத்த விட்ட உடனேயே இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தது. இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய்யில் சீரகம், பூண்டு தாளிப்புக்கு அப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து மீடியம் சைஸாக இருக்க 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். இப்போது வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பாஜி மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். இது எப்படி இந்த மசாலா செய்யணும் அப்படின்னா கீழே வந்து மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 தக்காளி அதே மாதிரி பல்ப்பாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததும் வேக வச்சுருக்கிறத அப்படியே வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். அந்த கொஞ்சம் டீ வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல, அதனால் நான் அதை சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தியை கசக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கேன். லைட்டாக கொதித்ததும் இதுக்கு ஒரு தடுக்கா, அதாவது தாளிப்பு வந்து நெய்யில் நல்லா வந்து சில்லி பவுடரை ஒரே 1 டீஸ்பூன் பொரிய விட்டுட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்த் இண்டியன் குசைன், அதுவும் பஞ்சாபி ஸ்டைலில் பண்ண இந்த குல்ச்சாவும் தொட்டுக்கிறதுக்கு சோலே மசாலாவும் தான். இது வந்து ரெடிமேடாக இங்கே விற்கும். மேலே வந்து அவங்களே இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீட் பண்ணி கொஞ்சமாக பட்டரோ கீயோ போட்டு எடுத்தோம்னா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நான் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டே ஒர்க்கிங் டே அதுக்கான வேலையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பீட்ரூட்டெல்லாம் வந்து காலையில் கட் பண்ண முடியாதுன்னு சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பால் காய்ச்சி தயிர் செய்யறதுக்காக வந்து அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜார் இதெல்லாமே வந்து தேவைப்படும். அதனால் எது தேவைப்படுமோ அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அக்கா வருவாங்க. ரொம்ப நேரமாக குட்டி சார் வந்து அவனோட ப்ராஜெக்டை பார்க்குறதுக்காக கூப்பிட்டுட்டு இருக்கான். வேலையை முடித்த கையோடு வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ இந்த கிச்சன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நீங்கள் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணல க்ளீன் பண்ணுறதுக்குன்னா உடனே பார்ட்டாக பிரித்து சின்ன விஷயமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உண்மையிலேயே கொஞ்ச நாள் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த சேஞ்சஸ், இடத்த மாற்றி வச்சது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே உங்களோட ஃபீட்பேக்கையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த vlog உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க இந்த பொருள் எல்லாமும் க்ளீன் பண்ணது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2வாக கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.